வாரிசு இல்லாத மன்னன் இறந்து போகவே அடுத்தது யாரை நாம் மன்னராக தேர்ந்தெடுக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த கால முறைப்படி பட்டத்து யானையோட கண்களை கட்டி அது கையில் துதிக்கையில் மாலையை கொடுத்து அனுப்பி விடுறாங்க. நம்ம மூர்த்தி நாயனாரும் என்ன பண்ணுறாரு, மதுரை கோவிலில் சொக்கநாதனை தரிசிச்சுட்டு வராரு சந்தோஷமாக. வெளியில் வரும்போது இந்த கண்கள் கட்டப்பட்டிருக்க யானை என்ன பண்ணுது, நேராக இந்த மூர்த்தி நாயனார் கழுத்தில் போய் இந்த மாலையை அணிவிச்சிடுது. இதை பார்த்த மக்கள், அமைச்சர்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டு இந்த மூர்த்தி நாயனாரை மேளதாளத்தோட அரண்மனைக்கு கூட்டின்னு போகிறாங்க. கூட்டின்னு போயிட்டு பட்டாபிஷேகம் பண்ணணும் இல்லையா, அரச பதவி கொடுக்கணும்ல, அதுக்காக எல்லா வேலையும் செய்ய தொடங்கலாம் சொல்லிட்டு எல்லாரும் பேசி முடிவுக்கு வந்துடுறாங்க. நாள் குறிக்கிறாங்க. மக்கள் எல்லாரும் அந்த அரண்மனைக்கு கூடுறாங்க இந்த பட்டாபிஷேகத்தை, பதவி ஏற்பு விழாவை பார்க்கறதுக்காக சந்தோஷமா. அப்போ என்ன பண்ணுறாங்க, மன்னருக்கு பட்டாபிஷேகம்னா என்ன பண்ணோம், நிறைய பட்டாடைகள், தங்கம், வெள்ளி, வைடூரியம், நவரத்னங்கள் பதித்த அணிகலன்கள் எல்லாத்தையும் கொண்டு வராங்க. பெரிய பெரிய கிரீடம் எடுத்துன்னு வராங்க. இதெல்லாம் பட்டாபிஷேகத்தன்னைக்கு இவரை போட்டுக்க சொல்லி சொல்கிறாங்க அமைச்சர்கள் எல்லாரும் சந்தோஷத்தோட. அப்போது இந்த மூர்த்தி நாயனார் என்ன தெரியுமா சொல்கிறாரு, எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, எனக்கு என்னுடைய திருமுடி விபூதி தான் எனக்கு சந்தனம், எனக்கு அணிகலனே இந்த ருத்ராட்சம்தான், இதையெல்லாம் போட்டுட்டு தான் நான் இந்த மதுரையை ஆளப்போகிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஆட்சியில் எல்லாரும் சைவ சமயத்துக்கு மாறிடணும். யார் யாரெல்லாம் சமண சமயத்துக்கு மாறினீங்களோ எல்லாரும் சைவ சமயத்துக்கு மாறணும். என்றைக்கும் அறவழியில் நான் சைவ நெறி தழைத்தோங்க ஆட்சி புரிவேன், இது என் எம்பிரான் மேலே ஆணை அப்படின்னு சொல்லி சுவாமியை சாட்சியாக வச்சு பதவி ஏற்றுக்கிறாரு. இதே மாதிரி சிம்பிளாக தான் உடை உடுத்திண்டு அணிகலன் இல்லாமல் ருத்ராட்சத்தோட திருநீரிட்டு சீரும் சிறப்புமா இந்த மதுரை மாநகரை, பாண்டிய நாட்டை அற்புதமாக ஆளுகிறார் இந்த மூர்த்தி நாயனார். நிறைய சிவாலயங்களுக்கு திருப்பணிகள்லாம் செய்கிறாரு. சிவனுக்கு நிறைய பூஜைகள்லாம் எடுக்கிறாரு. அவரோட ஆட்சி காலத்தில் இந்த மதுரை மாநகரே அப்படியே மிகவும் சந்தோஷமாக ஆறாவாரத்தோட மக்கள் வசிச்சுட்டு வராங்க. இறுதியில் இந்த மூர்த்தி நாயனார் சிவபெருமானின் திருவடிகளை சேர்ந்து விடுகிறார். இதுதான் மூர்த்தி நாயனாரின் திருக்கதை. நன்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய.